உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் 200 இல்லை 200க்கும் மேல் வெற்றி பெறுவோம் என திமுக செயற்குழு கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். திமுக செயற்குழு கூட்டத்தில் துணை முதல்வரின் பேச்சில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல். வணக்கம். திமுக கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாகி கொண்டிருக்கிறது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுகவின் செயற்குழு கூட்டம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில்தான் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, முதலமைச்சர் தலைமையில எந்த தேர்தலையும் திமுக கூட்டணி தோற்கவில்லை, வெற்றி பெற்று வருகிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போல திமுகவுக்கு மகளிர் ஆதரவு அபரிதமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் திமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 221 சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி முதலிடத்தில் இருந்தது. எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் என்று உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணி நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதாகவும் 2026 திமுக கூட்டணி வெற்றி தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவுக்கான ஒரு வெற்றியாகவும் இருக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவின் ஒவ்வொரு அணியும் வெற்றிக்காக பாடுபட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 சட்டமன்ற தொகுதிகள் இல்லை, 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.